அந்த காலத்தில் அரச காலங்களில் பொலன்னறுவை முதலாவது பராக்கிரமபாகு மன்னன் அரச சபை பார்க்க முடியும். இது நீண்ட ஒரு வரலாற்றை ஒப்பித்ததாக. முதலாவது பராக்கிரமபாகு இலங்கையை ஆட்சி செய்த ஓர் அரசனாவான். பொலன்னறுவையில் முதலாவது பராக்கிரமபாகு மன்னன் அரச சபையில் 16 அமைச்சர்கள் இருந்தனர். அவர்களின் 4 முஸ்லீம்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு சரித்திர கதைகள் இருக்கின்றன. அவைகளை ஒத்ததாக ஒரு ஒரு அரசவையொன்றை அமைத்திருக்கின்றார்கள். மிகவும் நுணுக்கமான முறையில், அழகான முறையில் அரசர் அமர்ந்திருப்பதை போன்று அரசர் அமர்ந்திருக்கின்றார். அரசவையில் பலர் அமர்ந்திருக்கின்றவாறு அதை அழகா நுட்பமான முறையில் வடிவமைத்திருக்கின்றார்கள், பார்க்க முடியும். மன்னர் காலங்களில் இவ்வாறு தான் அமர்ந்திருப்பார்கள். அவ்விடத்தில் 4 முஸ்லீம்கள் இருந்ததாக சில சரித்திர கதைகள் இருந்திருக்கின்றன. அதையும் அவர்கள் ஆவணப்படுத்துவதற்காக செய்திருக்கின்றார்கள். உண்மையில் மிகவும் துல்லியமாக அழகான முறையில் தேடி வடிவமைத்து செய்திருக்கின்றார்கள். இந்த விடயங்களை இவ்வாறான தெளிவான வரலாற்று பின்னணிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய காத்தாங்குடியில் அமைந்திருக்கக்கூடிய மியூசியமுக்கு வந்தால் உங்களுக்கு அவ்வாறான சிறப்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். பராக்கிரமபாகுவின் அரசவையை பொறுத்த வகையில் முதலாவது பராக்கிரமபாகு 1153ஆம் ஆண்டு தொடக்கம் 1183 காலப்பகுதிக்குள் இலங்கை ஆட்சி செய்த ஒரு அரசனாவான். பொலன்னறுவை தனது ராஜதானியாக கொண்ட இவரின் ஆட்சி காலத்தில் 3 வெவ்வேறு சிற்றரசுகளை ஒருங்கிணைத்து இலங்கையை ஒரு கொடியின் ஆட்சிக்குள் கொண்டு வந்தார். இம்மன்னர் அவருடைய இராஜதானியை விரிவாக்கமாக்கும் நோக்கோடு சிறந்த நீர்ப்பாசன கட்டமைப்புகளையும் உருவாக்கி நாட்டின் இராணுவத்தையும் மீளமைத்து பௌத்த கொள்கைகளை மேலோங்கச் செய்தார். பராக்கிரமபாகு கலைகளுக்கும் அனுசரணை வழங்கியதோடு சிறந்த விதத்தில் நாட்டை ஆட்சி செய்து வந்தார். வானில் இருந்து விழும் ஒரு துளி மழை நீரேனும் மக்களுக்கு பயன்படாமல் வீணாக கடலில் போய் சேரக்கூடாது என்ற பிரபல கூற்றை கூறியவர் இம்மன்னரே. அது மட்டுமல்ல, முதலாவது பராக்கிரமபாகு மன்னனின் அரச சபையில் 16 அமைச்சர்கள் இருந்தனர். அவர்களில் 4 முஸ்லீம்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.